அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக விஷக்காய்ச்சல் வருவதற்கான காரணங்களையும் அவை வந்தால் தடுப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பற்படாகம் என்பதின் பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது பற்படாகத்தை கொண்டு விஷக்காய்ச்சலுக்காக ஒரு மருத்துவத்தை செய்ய போகின்றோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பற்படாகம் 10 கிராம், லவங்கப்பூ 3 கிராம், தனியா 3 கிராம், வெட்டிவேர் 3 கிராம், கற்கண்டு 2 தேக்கரண்டி, அதிமதுரம் 3 கிராம், சுக்கு 3 கிராம் மற்றும் நன்னாரி வேர் 3 கிராம். இவை அத்தனையும் எடுத்துக்கொண்டு நன்றாக தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். நாம் இதை கொண்டு பல்வேறு வகையான விஷ காய்ச்சலுக்கு தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் பற்படாகத்துடன் மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைத்த பொடியிலிருந்து 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். நன்றாக கொதித்துவிட்ட பற்படாக தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான இளம் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தீநீர் மிக சிறந்த விஷ காய்ச்சலை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீநீர். 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விஷக்காய்ச்சல் இருந்தால் இந்த தீநீரை உணவிற்கு பின் பருகலாம். சிறிய குழந்தைகள் 10 வயதிற்கு மேற்பட்டு 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றால் 30 மில்லியும், 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றால் 50 மில்லியும் உணவிற்கு பின்பு நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை தந்து வந்தால் படிப்படியாக எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சலும் தனியும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் பூரணமாக நீங்கி மூளை குளிர்ச்சி அடையும். மூளை பகுதி உஷ்ணம் அடையாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீநீரும் ஆகும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பற்படாகம் என்கிற மூலிகையை கொண்டு நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச்சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.